கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் 1965ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது தொடங்கப்பட்ட அபூர்வ மணல் ஆலை நிறுவனத்தின் தற்போது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கும் வகையில் அதன் விரிவாக்க திட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியே போராட்டத்தில் களம் இறங்குவது வேடிக்கையாக உள்ளதாக நாகர்கோவிலில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மணல் ஆலையால் புற்றுநோய் மக்களுக்கு ஏற்படும் என பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஆலையில் நேரடியாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு புற்றுநோய் வரவில்லை என பொய் பிரச்சாரத்திற்கு விளக்கம் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியில் பாஜக கவுன்சிலர் சுனில் ஏற்பாட்டில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் மீனாதேவ், மாவட்ட துணைத் தலைவர் அஜித்குமார், சந்திரசேகர், வேணுகிருஷ்ணன், ராகராஜன், முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது செய்தியாளர்களிடம் கூறுகையில், 1965ஆம் ஆண்டு மணவாளக்குறிச்சியில் மத்திய அரசுக்கு சொந்தமான அபூர்வ மணல் ஆலை காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் தொடங்கப்பட்டது. தற்போது இளைஞர்களுக்கும் மீனவர்களுக்கும் வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் மணல் ஆலையின் விரிவாக்க திட்டத்திற்கு அதே காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் களமிறங்கி வருவது வேடிக்கையாக உள்ளதாகவும், உள்ளூரில் யாருக்கும் வேலை கிடைக்க கூடாது என்ற எண்ணத்தில் இந்த விரிவாக்க திட்டத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்பார்ப்பதாகவும், இந்த மணல் ஆலையில் 75% பேர்கள் மீனவர்கள்தான் வேலை பார்த்து வருகிறார்கள். ஆனால் ஆலை விரிவாக்க திட்டத்திற்கு மீனவர்களை தூண்டிவிட்டு மத தலைவர்களும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் சூழ்ச்சி செய்து வருவதாகவும் கூறிய அவர், சில ஆண்டுகளுக்கு முன் குமரி மாவட்டத்தில் மத்திய அரசு 28,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்த துறைமுக திட்டத்தையும் எதிர்த்து இல்லாமல் செய்தார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொன் ராதாகிருஷ்ணன் முன்வைத்தார். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.